தேவர்களில் ஒருவராகிய தேவருக்கு உபயாயன். சரிங்க. என்ன என்னுடைய வீரோ நாரத மகாமுனிவராகும். நாரத மகாமுனிவர் உலகத்தை ஓர் நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய வானர்ல ஒரு நொடிக்குள் இந்த உலகம் எவ்வளவு பெருது, ஒரே இமை பொழுதில் சுற்றி வருவேன். அதை எடுத்துட்டு அப்புறம் உலகம் சுத்த முடியும். சரிங்க. டிஜி லெவலுக்கு அடிக்கணும் தெரியுமா? அப்படி உங்களுடைய வீரோ நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவராக இருந்தாலும் இந்த நாரத மகாமுனிவரை நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வாடா மகனே வருங்கால இளவரசா கண்டு தேரே என்று முத்தமிட்டு உன்னை இந்த பூவுலகில் பாசம் காட்டி வளர்த்தினார்களே உங்களுடைய தாய் தந்தைகள் ஒரு கடவுள் போல என்று சொல்வார்கள். உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? அவர்கள் எப்படி ஏற்பட்டவர்கள்? உங்கள் ரத்தத்தின் ரத்தமாகிய உங்கள் தாய் தந்தைகள் யாரு என்று கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அன்னையோர் ஆலயம் என்று சொல்வார்கள். தாய் தந்தை தான் உங்களுக்கு ஒரு கடவுள். நான் குடியிருந்த கோவில். உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு சாமி? உடனே தெய்வம் அப்படின்னு சொல்வார்கள். உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? ரொம்ப பாவம் சிசியா, வாயை கட்டி போட்டு விட்டார்கள். வேறு என்ன செய்வது? நாராயண நாராயண. என்னுடைய தாய் தந்தை யாரு? யார் அவர்கள்? நான் யாருக்கு மகனாக பிறந்தே தெரியுமா? யாருக்கு மகன்?
அன்பா என்னுடைய தாய் கலைவாணி சரஸ்வதி. சரஸ்வதி உண்மை. கலைவாணி. ஆமா. கலைவாணி சரஸ்வதி. சரஸ்வதி கல்விக்கு அரசி. என்னுடைய தாய் இருந்தால்தான் யானை முதல் எறும்புக்கடுத்து 84 உயிர்வேதங்களும் வாயிலிருந்து பேச முடியும். அப்படியா? ஆமா. கல்விக்கு அரசி என்று சொல்வார்கள். கல்விக்கு அரசி. தந்தையார்? என்னுடைய தந்தை ஆளு யாரு சொல்லுங்க? படைக்கின்ற தொழிலை ஏற்ற சதர்முகம் படைத்த பிரம்மதேவன். பிரம்ம கடவுளா? உண்மை. சாமி, ஒரு பிரம்ம கடவுளுக்கு மகனாக பிறந்துவிட்டு ஏன் இப்படி நெத்தியிலே நாமம், கழுத்திலே கொட்டை, கீழே 3 கொட்டை? ஆனால் ஒன்று நண்பா, கலைவாணி சரஸ்வதிக்கும் சதர்முகம் படைத்த பிரம்மதேவனுக்கும் நான் ஒரு வளர்ப்பு மகன். வளர்ப்பு மகனா? உண்மை. எப்படி சாமி? உங்க பிறப்பின் ரகசியம் தான் எப்படி? சொல்லுங்க சுவாமி. எப்படி தெரியுமா? இல்ல, தெளிவாக சொன்னால் தெரியும். அதாவது நான் ஒரு அக்னி வேள்வியில் பிறந்தவன். வேள்வியில் பிறந்தவன்? உண்மை. ஆகட்டுங்க. எப்படி பிறந்தேன்? ஒரு நாள் தன்னத்தில் தும்சுகா மகாமுனிவராகப்பட்டவர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? அரக்கர்களை பிறக்க செய்கிறார். தேவர்கள் அழித்துக் கொண்டு வருகிறார்கள். சரிங்க. இது அரக்கர்களை தேவர்கள் அழிக்கிறார்கள். இது நல்லதா தீமையா அப்படி என்பதற்காக என்ன செய்தார்? உடனே ஒரு யாகத்தை செய்தார். அந்த யாகத்தின் வழியாக இந்த நாரதன் நான் பிறந்தேன். ஆமா. குழந்தை வடிவாக இருக்கும் பொழுது ஒரு முனிவர், சொல்லுங்க சாமி, ஒரு முனிவர் இந்த குழந்தையை வளர்த்த முடியுமா? வளர்த்த முடியாது. அதனால ஏன்டா கம்முனு இருடா, ஈனுக்காக சொல்றேன், மூடிட்டு அவன் கேட்பான். திரும்பி திரும்பி பார்க்கறான், தெரியல. சொல்லுங்க சார். பாக்குறானா? திரும்பி பார்க்கறாருல நண்பா. உடனே ஒரு முனிவன் இந்த குழந்தையை வளர்த்த முடியாது. அதனால இந்த குழந்தையை யாரிடத்திலாவது ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி உடனே ஒன்னாலப்பட்ட பரமேஸ்வரன் ஈஸ்வரன் இடத்தில் எடுத்து சென்றார். எடுத்து சென்று, சுவாமி, இந்த குழந்தை முன்காலம் நிகழ்காலம் அறிந்தவன், சகலத்தையும் அறிந்தவன். இதனால் இந்த குழந்தையை நீங்க வளர்த்துங்க அப்படின்னு சொன்னதுனால உடனே ஈஸ்வரன் என்ன செய்தார்? எங்களுக்கோ 2 பிள்ளைகள், ஆனைமுகன், தமிழ் கடவுள் முருகன். 2 பேரும் எங்க பேச்ச கேட்கல. ஒன்னு அரச மரத்தடியில் இருக்குது, ஒன்னு பழனி மலையில இருக்குது. அதனால பழனி மலையில் இருக்கிறார். எங்க குழந்தைங்களே எங்க பேச்ச கேட்கல. எங்க குழந்தையே எங்க பேச்ச கேட்கல. அதனால இந்த குழந்தை எங்களுக்கு தகாது, வேற எங்கேயாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதும் ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் இடத்தில் எடுத்து சென்றார். இந்த குழந்தை நிகழ்காலம் முன்காலம் அறிந்தவன், இந்த குழந்தையை எடுத்து வளர்த்துங்க, இந்த குழந்தை எங்களுக்கு தகாது அப்படின்னு சொன்னதனால் பிரம்மலோகம் எடுத்து சென்றார். பிரம்மலோகம் எடுத்து சென்று இந்த குழந்தையை பரமேஸ்வரர் இடத்துல கொடுத்தேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணன் இடத்துல கொடுத்தேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்களாவது இந்த குழந்தையை வளர்த்துங்க அப்படின்னு சொன்னதும் இருவரும் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, இந்த குழந்தை எனக்கும் வேண்டாம் அப்படின்னு என் தந்தையார் சொல்ல, கலைவாணி சரஸ்வதி, சுவாமி, நம்மளுக்கு இந்த குழந்தை வேண்டும், நான் வளர்க்கிறேன் என்று என்னை வளர்ப்பு மகனாக என்னுடைய தாயார் வாங்கி கொண்டார்கள். இதுதான் உங்களுடைய ரகசியமா? ஆகட்டும் சுவாமி. இருந்த போதிலும் இன்றைக்கு நீங்க வந்த விஷயம் என்ன? நண்பா, நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் நான் எங்க இருக்கிறேன்?
என்னுடைய நாடு என்னுடைய நாடு சத்தியலோகம். நாடு சத்தியலோகம். உண்மை. சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய அதாவது உங்களுடைய தந்தையோ பிரம்மதேவர், அவருடைய மகனாகப்பட்ட நீங்களும் நாரத மகாமுனிவர். சரி சுவாமி, இங்க இருந்து கொண்டு உங்களுக்கு என்று என்ன வேலை, என்ன தொழில் செய்து வருகிறீர்கள்? ஒரு தேவருக்கு மகனாக பிறந்து கழுத்திலே உத்தராஜ மாலை, கையிலே கஞ்சனா கட்டை, இதோடு நான் ஏன் இருக்க வேண்டும்? காரணம் சுவாமி, நண்பா, ஒரு நாள் தண்டத்தில் என்னுடைய தந்தையாருடைய பாதத்தை பணிவது வழக்கம் உங்களுக்கு. ஆமா, சரிங்க. அப்படி பாதத்தை பணிய கானகத்திற்கு மலரெடுக்க போன நான், அதாவது பாலர்கள்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் வேளையில அந்த விளையாட்டில் மனமகிழ்ந்து நான் சற்று நேரம் அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தேன். ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்க. காலையில் சென்றவன் மாலை நேரம் ஆகிவிட்டது, சூரியன் அஸ்தமம் ஆகிவிட்டார். உடனே நான் என்ன செய்தேன்? இன்றைக்கு தந்தையாருடைய பாதத்தை பணிய முடியவில்லை. அதனால நேரடியா என் தந்தையார் இடத்துல போனேன். போய் ஏன் காலதாமதம் என்று கேட்டார். நான் அதற்கு என்ன சொன்னேன்? மலர்கள் மலரவில்லை, நந்தவனத்தில் பூக்கள் பூக்கவில்லை அப்படி என்று ஒரு சின்ன பொய்யை தான் சொன்னேன். சரி சாமி. உடனே ஞானத்திலாம் அறிந்த என்னுடைய தந்தையார் சின்ன சிறு வயதில் நாரதன் பொய் பேசுகிறான் என்று எனக்கு என்ன சாபம் தந்தா தெரியுமா? நாரதா, நாளுக்கொன்று நீ பொய் பேசாத விட்டால் உன்னுடைய தலையோ 1000 சுக்காக வெடிக்கும், முதுகோ மூட்டை சுமக்கும், உன் வயிறோ பானை போல் உப்பும், அப்படி என்று எனக்கு சாபத்தை அளித்து விட்டார். சாபத்தை அளித்த உடனே அந்த சாபத்தை பெற்று நீங்கள் என்ன செய்தீர்கள்? உடனே நான் என்ன செய்தேன்? என்னுடைய தாத்தா சிவபெருமானிடத்தில் சென்றேன். இப்படி என் தந்தையார் ஜாபத்தை தந்து விட்டார் என்று. சூப்பரா இருக்கு. அப்படியா? இப்படி சாபத்தை தந்து விட்டார் என்று சொன்னதை உடனே என் தாத்தா என்ன சொன்னார்? இந்த சிவன் மாலையை தந்தார். சிவன் தாத்தாவுடைய கொட்டை உத்ராஜ மாலை. இதை ஜபித்தால் கலகம் இருக்கும் இடம் தெரியும். நினைத்து தோத்திரம் செய்தால் கலகம் கிடைக்கும். ஆமா, சபிக்கணும் கூடாது. அப்படியா? சரி விடு. சரிங்க. அடுத்த பிறகு நான் கலகத்தை செய்யாத விட்டால் என் தலையோ 1000 சுக்காக வெடிக்கும். அதனால எனக்கு கலகம் வேண்டுமடா. ரெடி பண்றா, என் வயிறோ ஒப்புகிறது, முதுகா மூட்டை சுமக்கிறது, காலையில தூள் போல் வீங்குகிறது. சரி, கோவத்தோட புடி. கோவமா? கோவமே எனக்கு வராது, இருந்தாலும் புடி. சரி, அப்படி புடிக்கலன்னா அவரு பீச் எடுத்து போயிருவேன். ஆமாடா. இந்த கலகம் இப்படி அல்ல. அதாவது ஒரு தடி எடுத்து அடிச்சா பாம்பு சாக கூடாது, தடி ஒடிக்க கூடாது, குழந்தையை கிள்ளி உண்ணும், தொட்டிலையும் ஆட்டி உண்ணும். பதில் சொல்லி விடுவேன். அப்பேற்பட்டவன் நீ. ஆமா, நாரதன் கழகம் நென்மையில் முடியணும். உண்மை. நேர்மையின் கழகம். அதனால என்னுடைய தாத்தா ஜபமலையை ஜபிப்போம். ஓம் நமச்சிவாய. கலகங்கள் கிடைத்து விட்டது. கலகங்கள் வந்து விட்டது. கலகம் அதாவது வானிலோக சந்திரன். சரிங்க. அந்த சந்திரனிடத்தில் இப்பொழுது கலகங்கள் இருக்கிறது. அப்படியா? புறப்படுவாங்க.
முகணத்தை ஒரு நொடிக்குள்ள சுத்தி வரக்கூடிய நாரத முனிவரே, உங்கள் பாதத்துக்கு மல்லிகை, முல்லை, மனு, ரஞ்சோதி, இருவாச்சி, கோங்கு, மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மல்லா கொண்டு வந்து இந்த பாகியானவள் நான் உங்கள் பாதத்தை நமஸ்காரம் செய்தேன் சுவாமி. என்னுடைய பாதத்தை படுத்தபடியால் நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என் பாதமாக நீ பணிதான் எப்படி என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் ஒரு பாலனையும் பெற்றெடுப்பாய், சீரும் சிகத்தோடு வாழ்ந்திருப்பாய் கண்டேன். சுவாமி, நான் உங்கள் பாதத்தை பணிந்தேன். நீ என் பாதத்தை பணிந்திருக்கிறாயம்மா. என் பாதத்தை பணினால் ஒரு பாலகனை பெற்றெடுத்து இந்த பூலோகத்தில் சுகமாக வாழ்ந்திருப்பேன்னு சொல்றீங்களா? இந்த பரந்த பூலகில் சீரும் சிறப்பமாக வாழ்ந்திருப்பாய் பாலனை பெற்றெடுத்து. ஐயா நாரத முனிவரே,
பூலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நான் சந்திர பகவான் ஆச்சு. இந்த சந்திர பகவான் நீ ஆண்மகனை விட்டு சுகமாக வாழ்ந்திருப்பான்னு சொல்லி வாழ்த்துக்கள் கூறுறீங்களே, எப்படி சாமி நான் ஆண்மகன் பெக்க முடியும்? ஏமா ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை? பிள்ளை தேவை. ஆமா, மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள் எல்லாருமே சொல்வார்கள். அதை போலவே நான் சொன்னேன். ஆனா பொய்யே பேசினாலும் இப்படி பேசக்கூடாதம்மா. நீ என்ன சாமி சொல்றீங்க? நீ யாருன்னு சொன்ன? நான் வானிலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சந்திர பகவான் நான் சாமி. அப்படியா? ஆமாங்க. வானிலோக சந்திரன் ஆமா. எவ்வளவு அழகு பெற்றவன் தெரியுமா? போய் நீ வானிலோக சந்திரன் என்று சொன்னால் நான் ஏற்க முடியுமாமா? கடவுளே, திரு புவனத்தை ஒரு நொடிக்குள்ள சுத்தி வரக்கூடிய நாகபடியும் உங்களுக்கு கூடவா என்ன பார்த்தா அடையாளம் தெரியவில்லை சுவாமி. நான் தான் வானிலோகத்தை சந்திரன் 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 நான் தான் சுவாமி. அப்படியா? ஆமா. வானிலோகத்தில் இருந்து எப்படி நீ பூலோகம் வந்தாய்? எப்படி இந்த கோலம் உனக்கு? சுவாமி, நான் பூலோகம் எதுக்காக வந்து எப்படி ஆனேன்னு தெரியுமா? எப்படி சாமி? அந்த குருமுனியவே சாமி சபத்தாரே நான் மாதத்தில் 15 நாளைக்கு தேய்வதும் நான் வளர்வதும் இதுவே வேலையாக இருந்தேன். இந்த குருமுனிவரை நம்ம எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி நான் தெய்வலோகத்தை வானிலோகத்தை விட்டு நான் பூலோகம் வந்து அந்த குருமுனிவருக்கு இருக்கிற குளம் இருக்குது அல்லவா, அந்த குளத்தில் நம்ம குளத்தை அதாவது சேரும் தண்ணி ஆக்குனா அந்த குருமுனிவர் எப்படி குளிச்சு நீராடுவார், எப்படி அந்த சிவனை கோரி பூஜை செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த குளத்தில் நான் குளித்து நீராடி சேரும் தண்ணி ஆக்கி விட்டேன். அந்த குளத்தை பிறகு மக்கள் ஒரு நாள் சேர்ந்து நியாய்க்கணும்னே அன்று நான் வானிலோகம் போய்விட்டேன். சரி, மீண்டும் அந்த வானிலோகத்தை விட்டு அந்த குளத்தை வந்து சேர்ந்து ஆக்கணும். அந்த குருமுனிவரை நம்ம பழிக்கு பழி வாங்கணும். சிவன் பூஜை செய்யாத அவர் எப்படியாவது தடப்பட்டு நிக்கணும்னு சொல்லி மறுபடியும் வந்து குளித்தேன் சாமி. மறுபடியும் அந்த குளத்துல வந்து குளிக்கும் போது நான் குளிக்கும் போது ஆணாகலாம் குதித்தேன். நான் அந்த குளத்தில் முழுகி எந்திரிக்கும் போது என் வடிவமெல்லாம் மாறி பெண்ணா ஏற்கனவே குருமுனிவருடைய மனைவின் மீது அவருடைய மனைவி உன் மீது ஆசைப்பட்டதனால உங்களுக்கு ஏற்கனவே பகை இருக்கும் பொழுது ஏப்பா அவருக்கு சொந்தமான தேவதடாகம், அந்த தேவதடாகம் தேவர்களா பார்த்து அவர்களுக்கு தந்தார்கள். அதில் போய் நீ நீராடினா இது நியாயமா சந்திரா? அந்த குருமுனிவரை எப்படியாவது பழி தீர்க்கணும். நம்மள 15 நாளைக்கு தேவை மாதிரியும் 15 நாளைக்கு வர மாதிரி சாபத்தை கொடுத்தாரு குருமுனிவர். அதனால அவர் பழி தீர்த்துக்காக வந்தேன். இங்க வந்து பார்த்தா என் விதை பார்த்தீங்களா, ஆணாக இருந்த நான் பெண்ணாக மாறி விட்டேன் சுவாமி. எப்படியாவது பெண்ணா இருக்கிற நான் மறுபடியும் ஆணா ஆகணும். என் தேவமாரில் 27 பேர்களும் போன மன்னவரை இன்னும் காணவில்லைன்னு சொல்லி என்ன வழிமேது விழுவித்து காத்திருப்பாங்க. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் சாமி. எப்படியாவது நானா மாத்துங்க. அறிவு கிட்ட தான் பேசுகிறாயா சுவாமி? அறிவோடு தான் பேசுகிறாயா சொல்றீங்க? ஏற்கனவே குருமுனிவருக்கு உனக்கு பகை. ஆமா, என்னுடைய மனைவிகள் தேடுவார்கள் என்று இப்ப சொல்றியே, முன்னங்க போச்சு அறிவு உனக்கு?
அதான் சாமி சிறுவாய் செய்த தவறை பெரியோர் நீங்கள் அல்லவா மன்னிக்க கூடாதா எக்கடே கட்டுப்போ வருகிறேன். நீங்களே எடுத்துட்டு போயிட்டு யார போய் பாக்கிட்டு சாமி உன் கால நாளையும் பிடிக்கணும் சாமி. 4 காலா கையிரடி சேர்த்தீங்க ஓ கை எப்படி கை கால 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 கையா கை 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 கால 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 நான் வேற இப்படி வேற வரம் கொடுத்துட்டேன். நீங்க கொடுத்த வரமா பொய்யா போக கூடாது. நானும் ஆனா பெண்ணா இருக்கிறவா ஆனா மாறணும். எப்படியாவது ஓட்டன்னு சொல்லு சாமி. இந்த வடிவம் எனக்கு வேண்டாம் சாமி. இப்படி வந்து இன்னைக்கு நான் இப்படி மாட்டோன்னு எனக்கு தெரியாதே. ஐயோ உங்களாலேயே முடியாதுன்னு சொன்னா இது யாராலும் முடியக்கூடிய காரியம். நான் எங்க போய் செய்வேன் சாமி. சாமி 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 இரு சந்திரா, என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சந்திரா சாமி இங்க வா. என்னங்க ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கிறது. வழி இருக்குதா சாமி? சாமி கொடுங்க சாமி, அந்த வழியை மட்டும் காட்டுங்க. நான் எப்படியாவது ஆனா மாறினா போதும். பெண்ணா இருக்கிறவன் ஆனா மாறணும். ஆனா எங்க கண்டுபிடிச்சு விட்டா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் யோசனை பண்றாங்க. யாரு கண்டுபிடிக்கிறாங்க? இது நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்? சொல்லுங்க சாமி. கொஞ்சம் ஆமா, உனக்கு ஆம்பளை ரூபம் வரணுமா இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சரி சந்திரா, உனக்கு மீண்டும் துயரமும் வர வேண்டும் என்றா இவ்விடத்திலே இரு. ஆனா நான் யாரால் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும்? எங்க தாத்தை, எங்க தாத்தை கண்ணை, சிறுவந்த கண்ணன் அவரு வந்தா மட்டும்தான் உனக்கு துயரவுமே கிடைக்கும். அவர் வந்தாதான் சுயவடிவு கிடைக்குமா? ஆமா. அப்ப உங்களால கொடுக்க முடியாதா? அவரு என்னால் ஆகாது. அந்த குருமுனிவர் தேவருக்கெல்லாம் பெரிய மன்னார். அந்த குருமுனிவர் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். அவங்க வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஆலோசனை பண்ண முடியும். என்னுடைய தாத்தா ஸ்ரீமந்த நாராயணன் நினைத்தால் மட்டுமே உனக்கு ஆண்டுவும் கிடைக்கும். சுவாமி நாரதமுனிவரே, அவர்னால தான் முடியும் என்றால் அவர் உடனே சீக்கிரம் கூட்டுவாங்க. எனக்கு இந்த பெண்ணா இருந்து ஆனா மாறினா போதும். அப்படியா? ஆமா சாமி. சாமி எப்படியாவது வழி பண்ணுது சாமி. சந்திரா, இவ்விடத்திலே இரு. ஆனா என் தாத்தா உனக்கு ஆமா சந்திரன் உன் பேரு? ஆமா, என் பேர் சந்திரன் தான். வானிலோக சந்திரன். என் தாத்தா நம்பணும்ல சாமி. உங்க தாத்தா கிட்ட வானிலோக சந்திரன் இப்படி ஆகிவிட்டாரு, தாத்தா கூட்டுவாங்க. அப்ப இப்படியே இரு. ஐயோ நாரதா, என்ன சாமி சொல்றீங்க? சரி சந்திரன், இன்று முதல் உனக்கு சந்திராம்பாள் என்று ஒரு பெயர். எப்படி நல்லா சந்திரனாக இருந்த நான் பெண்ணாக மாறினார். என் பேர் சந்திரம்பா. சந்திரன் சந்திராம்பாள். சந்திரன் சந்திரம்பாள். ஆமா, யாரு கேட்டாலும் சந்திரம்பாள் தான் சொல்லணுமா சந்திரன் சொல்லணுமா? அது வாஞ்சவரியம். நீ எப்படி வேணாலும் சொல்லு, ஆனா நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடு. சரி சாமி, எதுக்கு உங்க பேச்சு கேக்குறேன். உங்க பேச்சு கேட்டாலாவது கேட்டாதான் உனக்கு துயரவும் கிடைக்கும். இல்லன்னா நீ இப்படியே இந்த கணக்கத்திலே தெரியணும் தான் சந்திரனை காணும்னா அப்புறம் ஒண்ணு. சரி கேக்குறேன் சாமி. எப்படியாவது என்ன மாத்தினால் போதும். சந்திரனாக இருந்த நான் சந்திரம்பாள் அப்படின்னு பேரோடு இங்க இருக்கணும். ஆமா, இங்கே இரு. என்னுடைய தாத்தா ஸ்ரீமந்த நாராயணனை இங்க அழைத்து வருகிறேன். நாரதா, எப்படியாவது அந்த ஸ்ரீமந்த கண்ணனை இங்க கூட்டுவாங்க. அது வரைக்கும் நான் யாரை கோரி தவம் செய்வது? நீ கண்ணனை கோரியே தவம் செய்து கொண்டிரு. அதற்கு ஒரு வழி இருக்கிறது. எப்படி? ஆமா, கண்ணனை நினைத்து நீ துதி செய்து கொண்டிரு. நான் அந்த வழியாக அழைத்து வருகிறேன். அப்புறம் மற்றதை பிறகு சொல்கிறேன். நீங்க சொல்லி அந்த வைகுண்டமா கண்ணன் தேடி